இதுக்கெல்லாம் வந்துட்டேன். இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு நான் நினைக்கல. நினைச்சிருந்தா நானும் Kandep, Sirve, Sitep. Good morning, sir. Welcome to opening ceremony. By the left, quick match. இவரை பிரமுகர்கள் தற்போது எனது புதிய
اللهم صل على سيدنا محمد النبي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء يا أرحم الراحمين يا أرحم الراحمين. وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. அவர்கள் தலைமையில் நடந்தது. எங்களுக்கு பிரதம அதிதியாக பிரபல தொழிலதிபர் கௌரவ அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்களையும் அதேபோன்று விசேட அதிதியாக கௌரவ எம் ராசிக் சார் உதவி கல்வி பணிப்பாளர் கடுக்கஸ்தோட்ட கல்வி வலயம் ஆகியோர்களையும் அதேபோன்று மாவட்ட குழு உறுப்பினர்கள் எஸ்டிசி உறுப்பினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் இம்மனக்கொண்டு வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறோம். இவருடைய நிகழ்வு முதலில் குரானுடன் ஆரம்பிக்கப்படுகிறது. ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. அளவற்ற அருளாளனோ நிகரற்ற அன்படியானுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, அவையாளிக்கும் இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம்.
அவனுடைய தீய நடத்தை காரணமாக பின்னர் அவனை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவராக நாம் ஆக்கிவிடுகிறோம். ஆயினும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து வருகிறார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு என்றென்றுமே தடைப்படாத நற்கூலி உண்டு. கூலி கொடுக்கும் நாளை பற்றி நபியே, இதற்கு பின்னர் உங்களை எவர்தான் பொய்யாக்க முடியுமா? தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ் மிக மேலான நீதிபதி அல்லவா? In the name of Allah, the entirely merciful, the especially merciful, by the fig and the olive, and by Mount Sinai, and by the secure city Makkah, we have certainly created man in the best of stature. Then we return him to the lowest of the low, except for those who believe and do righteous deeds, for they will have a reward uninterrupted. So what yet causes you to deny the recompense? Is not Allah the most just of judges? අත්තිකාහ ඔලිව මත දිවුරමින් සිනායි කන්ද මතද දිවුරමින් අභයාදායි මෙම නගරය මතද දිවුරමින් සෙබෙන්වීම අපි මිනිසාව ඉතා අලංකාර හැඩයකින් මෙව්වමු. පසුව පහත් වූවන්ගෙන් වඩා පහත් වූ අයෙකු බවට අපි පත් කළමු. විශ්වාස කොට යහතම් කලවුන් හැර ඔවුනට අවසන් නොවන ප්‍රතිඵල ඇත. ඉන් පසුව මිනිස්ටය බොරු යයි නුඹට පරසුවේ කුමක්ද? විනිශ්චකරුවන්ගෙන් මහා විනිශ්චකරුව අල්ලාහ් නොවේද? அந்த கிராத்தினை வழங்கி வைத்த அந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து பாடசாலை கீதம் இதனை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புடன் மேடைக்கு அழைப்பது தரம் 10ஐ சேர்ந்த அந்த மாணவ செல்வங்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பாடசாலை கீதத்தினை வழங்கி வைப்பதற்காக அனைவரும் எழுந்து பாடசாலை கீதத்திற்கு கௌரவம் செலுத்துமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆடியோ ரெண்டாவது கால் பண்ணாடி மறந்துட்டேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபுல் சவுண்ட் தானே ஒன்றுமே, ஃபுல் சவுண்ட் தானே. வீடியோ மட்டும் நேரம் Glory
அந்த பாடசாலைக்கு வழங்கி சென்ற தரம் 10 சேர்ந்த அந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அதே போன்று பாடசாலைக்கு நன்றி செலுத்திய அதே போன்று கௌரவம் செலுத்திய அனைவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகள் அடுத்து வரவேற்புரையினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புடன் மேடை கிடைப்பது கோவளை ஆண்கள் முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபரும் முதல்வரும் ஆகிய அஷ்ஷேக் எஸ்எம் ஹம்சி சார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றோம் வரவேற்புரையினை வழங்கி வைப்பதற்காக. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسولك أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எமது பாடசாலையின் முப்பெரும் விழாக்களை கொண்ட இந்த விழாவுக்கு எமது அழைப்பினை ஏற்று இவ்விடத்துக்கு வந்திருக்கின்ற பிரதம அதிதி அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்களே, கடிலத்தோட்ட வலய கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் அல்ஹாஜ் எம்எஸ்எம் ராஜிக் சார் அவர்களே, பள்ளிவாசல் உலமாக்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற முன்னாள் அதிபர் ஆசிரியர் சமூன் சார் அவர்களே, ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, பவள விழா குழு அங்கத்தவர்களே, பழைய மாணவ மாணவிகள் சங்க அங்கத்தவர்களே, பெற்றோர்களே, ஏனைய நலன் விரும்பிகளே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, என் அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் இவ்வாறான ஒரு நிகழ்வை அழகான முறையில் ஆரம்பித்து வைத்து சிறந்த விளைவுகளை தர அல்லாஹ் தஆலா எமக்கு நாட்டம் எதிர்க்கின்றான் என்பதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவனாக இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற அனைவரையும் நான் பாடசாலை சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய கனவான்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, எமது பாடசாலையின் நீண்ட கால கனவாக இருந்த ஒரு முக்கியமான விடயம் இன்று எங்கள் அனைவருக்கும் கைகூடி இருப்பது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது காட்டிய கருணை. இந்த மாணவ செல்வங்களின் எதிர்காலத்துக்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற வரம் என்று நாங்கள் சொல்லலாம். பாடசாலையின் 3 முக்கிய நிகழ்வு கொண்ட விழாவாக இந்த பெருவிழாவை நாங்கள் நடத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிகின்றார். முதலாவதாக பாடசாலையின் நீண்டகால கனவாக இருந்த ஒரு தனியான வாசிக சாலையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கைகூடி இருக்கின்றது. இரண்டாவதாக கடந்த வருடத்திலே பாடசாலை 75 ஆண்டுகள் கடந்து வந்த வரலாற்றை கொண்ட பாடசாலையின் 75வது பவள விழா பிளாட்டினம் ஜூபிலியை நாங்கள் வெகு விமர்சையாக பல மாதங்களாக நிகழ்வுகளை வைத்து கொண்டாடினோம். அதிலே ஈடுபட்டு திறமைகளை காட்டிய மாணவர்களுக்கான பரிசளிப்பை அதனையும் இதனோடு சேர்த்திருக்கின்றோம். மூன்றாவதாக கடந்த 2023ஆம் வருடத்திலே பாடசாலை வரலாற்றிலே முதலாக 9A ஓலெவல் பரீட்சையிலே 9A சித்திகளை பெற்று உயர்தரத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஏனைய மாணவர்களை பாராட்டுவதோடு 2024ஆம் வருடம் 6
பொழுது இந்த நிகழ்வை அழகாக ஆரம்பித்தது போலவே தொடர்ந்தும் அழகாகவும் நேர்த்தியாகவும் முடிந்தளவு துரிதமாகவும் நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு நாங்கள் முதலாவதாக அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم என்று அல் குர்ஆனுடைய முதலாவது வசனம் வாசியுங்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இறங்கியது. உலகத்திலே வேற எந்த ஒரு மதமோ ஒரு சிந்தனையோ ஆரம்பிப்பது கடவுளை வணங்குங்கள், பாவங்களை விடுங்கள், அல்லது இறைவனை நம்புங்கள், அல்லது இப்படியான பண்பாடு சார்ந்த சிந்தனை சார்ந்த விவகாரங்களை சொல்லிக் கொண்டுதான் ஆரம்பிக்கின்றது. ஆனால் அல் குர்ஆன் முதலாக இறங்கிய சூழல் சந்தர்ப்பம் படிங்க, வாசிங்க. இக்ரா என்றால் அரபு மொழியிலே ரீட். நாங்கள் ஓதுங்கள் என்று தமிழிலே மொழிபெயர்த்தாலும் உண்மையான அர்த்தம் வாசித்தல், படித்தல் என்பதுதான் கருத்து. எனவே அறிவுக்கும் வாசிப்புக்கும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன என்பதை நாங்கள் இதிலிருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடித்தளம் தான், வாசிப்பின் அடித்தளம் தான் வாசிக சாலை. நாங்கள் வரலாற்றை காணுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிற்பட்ட காலங்களிலே, அப்பாசிய உமையா காலங்களிலே, உஸ்மானிய ஆட்சி காலங்களிலே மிக பெரும் பல்கலைக்கழகங்கள் வாசிக சாலை, பள்ளியோடு இருந்த வாசிக சாலையில் தான் உருவாகி இருக்கின்றன. அது நீண்ட வரலாறு நீங்கள் வாசித்து பார்க்கலாம். முதலாக ஒரு உலகத்திலே உருவாகிய முதலாவது வாசிக சாலை கைரவான் என்ற ஆப்பிரிக்க நாட்டிலே உருவாகிய வாசிக சாலை இன்று வியாபித்து பல நாடுகளிலே லட்சக்கணக்கான புத்தகங்களையும் மேற்கல் நாடுகளிலே லட்சக்கணக்கான அகற்றங்களையும் கொண்டு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாசிக சாலைகள் காணப்படுகின்றன. இதுதான் அறிவின் அடிப்படை. ஆனால் துரைஷ்டவசமாக எமது ஊரை பொறுத்தவரையில் 50,000, 60,000, 70,000 சனத்தொகை இருந்தாலும் கூட அறிவுத்தாகம் உள்ள ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் சென்று வாசிப்பதற்கு ஒரு தரமான நூலகம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக தான் எங்களுக்கு இருக்கின்றன. ஊரிலே ஒரு வாசிக சாலை, ஒழுங்கான வாசிக சாலை இல்லை. பாடசாலைகளிலே ஒழுங்கான வாசிக சாலை இல்லை, புத்தகங்கள் இல்லை. இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை. அந்த வகையில இந்த வாசிய சாலை அமைவதற்கு எங்களுக்கு காரணகர்த்தமாக இருந்த அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவரை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். உண்மையில் அவர் அவரது குழந்தைகளோ சந்ததிகளோ இந்த பாடசாலையில் படிக்கிற நிலைமையில தற்போது இல்லை என்றாலும் எமது வேண்டுகோளை ஏற்று ஒரு சிறிய வார்த்தை கூடாக அவர் முதல் மாடியை கட்டித்தருவோம் என்று சொல்லி பொறுப்பெடுத்தார். உண்மையாக இந்த வாசிக சாலையின் ஆரம்ப கருத்தாக்கள் அன்றைய பிரதேச சபை அங்கத்தவர்களாக இருந்த ஜனாப் ஹஜ்ஜி முகமது அவர்களையும் ஜனாப் அஜ்மீர் அவர்களையும் சாரும். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரதேச சபை பிரதேச சபை நிதியிலிருந்து எமது பாடசாலைக்காக அவர்கள் இருவரும் அந்த வாசிக சாலை அமைப்பதற்கு அடித்தளமிட்டார்கள். அவர்களை நாங்கள் இந்த நிகழ்விலே நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். நிதி போதாமை காரணமாக கைவிடப்பட்ட அந்த நிகழ்வு இம்தியாஸ் ஆகியாருடைய நாட்டத்தின் உதவியின் காரணமாக, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக இந்த இருமாடி வாசிக சாலையாக அமைந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அது பாடசாலைக்கு ஒரு நீண்ட காலத்திற்கு பயன் தரக்கூடியதாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இன்று நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அதன் மேல் மாடி எமது அதிகமான மாணவிகள் வகுப்புக்கு பாடசாலைக்கு வந்தால் ஆசிரியர்கள் தொழுவதற்கு இடமில்லாத ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது. மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லலாம், ஆனால் டீச்சர்ஸும் மாணவிகளும் தொழுவதற்கு இடமில்லை. எனவே அந்த மேல் மாடியிலே அந்த கருத்தை நாங்கள் முன்வைத்த பொழுது அதனையும் செய்து தருவதாக சொல்லி அவரே அடிக்கடி வந்து பார்த்து அதனை நோட்டமிட்டு அதன் குறைகளை அவராக தேடி உள்ள குறைபாடுகளை அவராக சொல்லி செய்து எங்களுக்கு சந்து அல்ஹம்துலில்லாஹ் அங்க சம்பூர்ணமான வாசிக சாலையும் ஒரு பிரேயர் ரூமையும் செய்து வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும், நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும். இன்னும் இந்த கல்வி சமூகத்துக்கு அவருடைய பயன் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்வுடன் துஆ செய்து கொள்கின்றோம். நேற்று மாலை நாங்கள் முதலாக
அதே போன்றுதான் ஏனைய அந்த இரண்டு நிகழ்வுகள். எனவே இன்று நூற்றுக்கணக்கான சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. பவள விழாவிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அது இரண்டாவது நிகழ்வாக நடைபெறும். அதுபோல் மூன்றாவதாக சாதாரண பரீட்சையில் சிறந்த பெறுகளை பெற்ற மாணவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம். நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், சிறந்த ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தா நான் அவங்கள பேண்ட் அடிச்சு கூட்டிட்டு வருவோம் சொல்லி. நான் நினைக்கிறேன் வேற எந்த பாடசாலையிலும் இவ்வாறான நிகழ்வு நடப்பதாக நான் அறிந்த வரையில் இல்லை. கடந்த 3-4 வருடங்களாக கல்வித்துறையிலே உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்ற புரொஃபசர்மாரையும் ஏனைய கல்வியாளர்களை நாங்கள் அழைத்து இந்த நிகழ்வுகளை நடத்தினோம். கடந்த வருடம் ராஜசேரர்களுக்கு அதன் நிகழ்வுகளுக்கு வந்து பேருதவியாக அமைந்தார்கள், இன்றும் வந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் தொடர்ந்தும் இப்படியான நிகழ்வை செய்து மாணவர்களை ஊக்குவிப்போம். இந்த முறை விசேடமாக பவள விழா குழுவினால் அவர்களுக்காக சிறந்த பெருமைகளை பெற்ற மாணவிக்காக பண பரிசிலையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எனவே இப்படியான பெரிய ஒரு பல விடயங்களை கொண்ட நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைகின்றது. அந்த வகையில் ஏனைய நிகழ்வுகளுக்கு இடம் கொடுத்து நான் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் காலையிலே சில மனசங்கடமாக இருந்தது, மழை எங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குமோ என்று. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையிலே ஆரம்பித்து கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இவ்வாறாக அமைய வேண்டும். எனவே மீண்டும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பெயர் குறிப்பிடுவதற்கு தவறிய சில விஷயங்கள், எமது பாடசாலையிலே முன்னே நாள் சேவையாற்றிய ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்று சென்றவர்கள், இடமாறி பெற்று சென்றவர்கள், அவர்களையும் இன்னும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற இணையர்கள் நாங்கள் வரவேற்று முடித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த வரவேற்புரையினை நிகழ்த்தி சென்ற குருபடை ஆண்கள் முஸ்லிம் வித்யாலயத்தின் அதிபர் அஷ்ஷேக் எஸ்.எம். ஹம்சிஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரவேற்பு கீதம் ஒன்றினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புடன் மடை கலைப்பது தரம் 11 சேர்ந்த அந்த மாணவ செல்வங்களை வரவேற்பு கீதத்தினை வழங்கி வைப்பதற்காக அன்புடன் மடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குருகொடை மறைந்து விழா காணும் போது நெஞ்சமகிழ்கிறதே, எங்கள் உள்ளமகிழ்கிறதே, எங்கள் உள்ளமகிழ்கிறதே. குருகொடை பலின்று விழா காணும் போது நெஞ்சமகிழ்கிறதே, எங்கள் உள்ளமகிழ்கிறதே, எங்கள் உள்ளமகிழ்கிறதே. அறிவுச் சுடரேற்று அகிலமெங்கும் மோங்க மண்ணில் உதித்தீரே, எங்கள் மண்ணில்
சாலையினை எமது பாடசாலையில் நீண்ட கால அபாவாக காணப்பட்ட அந்த வாசிய சாலையினை அனைத்து விதத்திலும் உதவிகளை செய்து திறப்பதற்கு ஏற்பாடுகளை செய்தாங்க எமது இன்றைய பிரதம அதிதி பிரபல தொழிலதிபர் கௌரவ அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகத்தினால் ஏற்றப்பட்ட ஒரு வாழ்த்து பாவினை வாழ்த்தி அதனை அவர்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். வள்ளல்கள் வாழ வரம் கொடு இறைவா, வள்ளல்கள் வாழ வரம் கொடு இறைவா. இரக்க குணமும் ஈகை மனமும் குருவடை மண்ணின் உயரிய சிறப்பா. இரக்க குணமும் ஈகை மனமும் குருவடை மண்ணின் உயரிய சிறப்பா. அப்துல் காதர் சித்தி பரிநாவின் அதிசய சூத்திரராய். அப்துல் காதர் சித்தி பரிநாவின் அதிசய சூத்திரராய். அலங்கார சித்திரமாய். குருவடை தாயின் உயரிய பொக்கிஷமாய். தொழில் அதிபர்மாம் அல்ஹாஜ் இம்தியாஸ் எனும் வள்ளல் பிறந்தது. எம் மண்ணின் மைந்தரே, நீர் அள்ளி கொடுப்பதிலும் அள்ளி அள்ளி கொடுப்பதிலும், எம் மண்ணின் மைந்தரே நீர் அள்ளி கொடுப்பதிலும் அள்ளி அள்ளி கொடுப்பதிலும் அளவில்லா மகிழ்ச்சி என்பதை அழகாக கண்டு கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று பவள விழாவினால் பல பலக்கிறது எம்மோடு என் பாடசாலையும். இன்று பவள விழாவினால் பல பலக்கிறது எம்மோடு என் பாடசாலையும். உயர்ந்தவரே, உம்மோடு உம் சேவையாம் எம் வாசிக சாலையும். உயர்ந்தவரே, உம்மோடும் உம் சேவையாம் எம் வாசிக சாலையும். மினுமினுப்பது கண்டு இரட்டிப்பு மகிழ்ச்சி எமக்கு. மினுமினுப்பது கண்டு இரட்டிப்பு மகிழ்ச்சி எமக்கு. கொடை உள்ளம் கொண்டவரே, வாசிப்பை நேசித்தவன் யாசிக்க மாட்டான் என்பதை வாசிக சாலை அமைத்து எம்மையும் மண்ணையும் உலகறிய இயக்கிய உமக்கு எவ்வாறு நாம் நன்றி சொல்ல. கொடை உள்ளம் கொண்டவரே, வாசிப்பை நேசித்தவன் யாசிக்க மாட்டான் என்பதை வாசிக சாலை அமைத்து எம்மையும் என் மண்ணையும் உலகறிய இயக்கிய உமக்கு எவ்வாறு நன்றி சொல்ல. வல்லலே, உன் உழைப்பின் வியர்வை துளிகள் எமக்காக உயர்ந்து நிற்கிறது வாசிக சாலையால். வல்லலே, உன் உழைப்பின் வியர்வை துளிகள் எமக்காக உயர்ந்து நிற்கிறது வாசிக சாலையால். கையேந்தி கொடுக்கிறோம் சுவனத்தின் உமக்கு மாளிகை வேண்டும் என்று. கையேந்தி கொடுக்கிறோம் சுவனத்தின் உமக்கு மாளிகை வேண்டும் என்று. ஈகை குணமும் இரக்க மனமும் வள்ளல் நபியின் உயரிய பண்பாம். அல்ஹம்துலில்லாஹ். ஈகை குணமும் இரக்க மனமும் வள்ளல் நபியின் உயரிய பண்பாம். அல்ஹம்துலில்லாஹ். நன்றிகளோடு அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பவளவிழா குழு அங்கத்தவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர்கள் இந்த வாழ்த்து பாடல்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்து இந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இன்றைய கதாநாயகன் திருமதி அல்ஹாஜ் இம்தியாஸ் அவர்களை அன்போடு கிடைக்கின்றோம். இந்த கௌரவத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு வேலை கலப்பது எமது இன்றைய எமது பாடசாலையின் அதிபர் அஷ்ரே ஹம்சிசர் அவர்களை மழை கிடைக்கிறோம். அவர்களுக்கு இந்த வாழ்த்து பாவும் அதே போன்று பொன்னாளையை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதே போன்று அவர்கள் அந்த நினைவு சின்னமும் எமது அதிபரின் கையினால் வழங்கி வைக்கப்படுகிறது.
சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கிற காரணமாக சற்று தாமதத்துக்கு வரப்படும். அடுத்து எமது இன்றைய நிகழ்வில் முதல் கட்டமான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கடந்த முறை இடம்பெற்ற 75ஆம் ஆண்டு நிறைவையொட்டி இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகளில் எமது சிறார்கள் மாணவ செல்வர்கள் மிக சிறப்பான முறையில் தோற்றி நிகழ்வுகளில் பங்கேற்று பல சாதனைகளையும் வெற்றிகளையும் வெட்டியுள்ளார்கள். அந்த மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு. இந்நிகழ்வினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புடன் அழைப்பது இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி பிரபல தொழிலதிபர் கௌரவால் ஹாஜ் இந்தியா ஸ்காலர்ஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்துள்ளோம். முதலில் கலை நிகழ்ச்சி அரபியல் நடனம். இதில் வெற்றியீட்டிய அந்த தரம் 10, 11 சேர்ந்த மாணவர்களின் பெயர்களை தற்போது வாசிக்கிறேன். T.S. Hadi, M.H.M. Amhar, M.M.M. Mustaq, M.U.M. Yusuf, M.R.M. Luqman, M.F.M. Shan, S.H.M. Atiq, M.R.M. Fashar. அந்த மாணவர்கள் அரபியல் நடனத்தில் வெற்றி பெற்றவர்கள். அடுத்து கலை நிகழ்ச்சி உரை சித்திரம் தரம் 6 சேர்ந்த அந்த மாணவ செல்வங்களை பாராட்டுகிறோம். அந்த மாணவர்கள் இதோ M.R. Reha, B. Yumna, H.S. Hajara, M.R. Yumna, M.R.F. Rida, A.R. Shara, M.I. Hana, M.H.A. Mahdi, M.R. Fahri, M.R. Hamdi, M.A. Ahnaf, M.A.M. Ahad. Thank you.
அந்த வரவேற்பு நடனத்தினை வழங்கி வைத்த அந்த தரமாவை சேர்ந்த எமது மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டோம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள பங்கோலாமலை உருமானியா வித்யாலயத்தின் அதிபர் ரஸ்மிஸ் அவர்களை எமது குலாத்து சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள பெருமக்கள் அதிதிகள் குருமணி ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அதே போல் பழைய மாணவர்கள் அதே போல் பெற்றோர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவரை வருத்தவென வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போல் இவரது அழைப்பை ஏற்று வருகை தந்து கொண்டிருக்கின்ற இவரது குருமணி பழைய மாணவிகள் சங்க உறுப்பினரும் இவரது பிராந்தியத்தின் பெண் வைத்தியருமான டாக்டர் ஃபஸ்லி அவர்களை வருத்தவென வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து எமது இன்றைய விழாவின் விசேட அதிதியாக வருகை தந்துள்ள எமது கடகஸ் தோட்ட கல்வி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் கௌரவ MSM ராசிக் சார் அவர்களை அன்புடன் வழங்கி அழைக்கின்றோம். எமது மாணவ செல்வங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை கூறி செல்வதற்காக அதே போன்று எமது கடகஸ் தோட்ட கல்வி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் கௌரவ MSM ராசிக் சார் அவர்களுக்கான நினைவு சின்னம் ஒன்றை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புடன் வழங்குவது ஆண்கள் முஸ்லிம் வித்யாலயத்தின் முதல்வர் அதிபர் அஷேக் ஹம்சிஸ்வர் அவர்களை அன்புடன் வழங்குகிறோம். அந்த நினைவு சின்னத்தினை வழங்கி வைத்த கல்லூரி நண்பர்களுக்கு நன்றிகள் கூறி எமது விசேட அதிதி கௌரவ MSM ராசிக் சார் அவர்களை அன்புடன் வழங்குகிறோம். எமது மாணவ செல்வங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை கூறி செல்வதற்காக நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொள்ளக்கூடிய பாடசாலையுடைய அதிபர்களே, நிகழ்வின் பிரதம அதிபர்களே, ஏனைய அதிபர்களே, பாடசாலையினுடைய பிரதி அதிபர் பட ஏனைய ஆசிரியர்களே, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பெற்றார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட உரைகளை நிகழ்த்துவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று இல்லை என்று நினைத்து மிகவும் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இந்த இடத்திலே சமர்ப்பித்து நிறைவு செய்யலாம் என எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய பாடசாலையிலே மகிழ்ச்சி பிரவாகம் என்ற தலைப்பிலே இன்று இந்த முப்பெரும் விழா அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதிலே இன்று மிக பிரதானமாக நான் பார்க்கின்ற ஒரு விடயம், இந்த பாடசாலையினுடைய நீண்ட கால குறைபாடாக திகழ்ந்த ஒரு வாசிக சாலை அமைக்கப்பட்டு அது திறக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுவார்கள், எங்கு ஒரு வாசிக சாலை திறக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே பல சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பாடசாலையினுடைய அவசியமான தேவைகளில் ஒன்றாகிய இந்த வாசிக சாலையை இந்த பாடசாலைக்கு அமைத்துக் கொடுத்த பிரபல தொழிலதிபர் அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்களை வலயத்தின் சார்பாக நான் பாராட்டுவதில் நன்றி தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரிய பெற்றார்களே, மாணவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அதிதிகள், உலகத்திலே ஒரு மனிதனை
முழுமையாக்குகின்ற ஒரு விடயம் விருப்பமாக இருந்தால், ஒரு மனிதனை ஆளுமை மிக்க ஒரு மனிதனாக உருவாக்குகிற ஒரு விடயம் விருப்பமாக இருந்தால், நான் நினைக்கின்றேன் அது வாசிப்பை தவிர வேறொன்றும் இல்லை. இதனால் தான் உலகிலே தோன்றிய உலகளாவிய ஆளுமைகள் எல்லாம் தன்னுடைய உயர்வுக்கும் தன்னுடைய எழுச்சிக்கும் அடிப்படை காரணம் இந்த வாசிப்பு தான், அல்லது இந்த புத்தகங்கள் தான் என்பதை உலகத்திலே நிரூபித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பிரிட்டிஷ் ஆட்சியாளர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் சொல்லுகிற ஒரு கூற்று, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி தருகின்ற ஆக சிறந்த பரிசு ஒரு புத்தகமாகத்தான் இருக்கும். அதே போன்று இது மாதிரியான உலகத்தில் தோன்ற எல்லா அறிஞர்களுமே சொல்லிக் கொண்ட ஒரு விடயம், புத்தகம்தான் உங்களை மாற்றும். அந்த அடிப்படையிலே தான் நீல் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய புத்தகம் உங்களுடைய எதிர்கால அல்லது உங்கள் எதிர்கால கனவு என்று சொல்றார். அதே போன்று 27 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை அனுபவித்த நெல்சன் மண்டேலா அவர் சொல்லுகிறார், சிறையில் எனக்கு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சில புத்தகங்களை வாசிப்பதற்கான சுதந்திரத்தை மட்டும் பெற்று தாருங்கள் என சொல்கிறார். அதே போன்று ஜூலியஸ் சீசர் சொல்லுகிறார், 1000 புத்தகங்களை வாசித்த ஒருவர் இருந்தால் அவரை எனக்கு காட்டுங்கள், அவர்தான் எனக்கு வழிகாட்டி என சொல்றார். அதே போன்று ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், நான் இதுவரை வாசிக்காத ஒரு புத்தகத்தை தந்து என்னை யாரு சந்திக்க வருகிறாரோ அவர்தான் என்னுடைய சிறந்த நண்பர் என சொல்கிறார். ஆகவே உலகத்தில் தோன்றிய அனைவருமே இந்த புத்தகத்தோடு வைத்திருந்த தொடர்பு இன்று வரையில் அவர்களை பேச வைத்திருக்கிறார். ஆகவே சாலையிலும் இன்னொரு வாசிக சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசிக சாலையினூடாக இங்கே ஆளுமைகள் உருவாக்கப்பட வேண்டும். வாசிப்பதனால் எந்த விளைவுகள் உண்டாகும்? சுருக்கமாக இருந்தால் அறிவு விரிவாகும், மூளை தூண்டப்படும், மன அழுத்தம் குறையும், கவன சிதறல் குறைவடையும், ஆக்க திறன் அதிகரிக்கும். இவையெல்லாம் ஏற்பட்டால் ஒரு மனிதன் ஆளுமை மிக்கவனாக எழுச்சி பெறுவார். அந்த ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குவதிலே இந்த வாசிக சாலை ஒரு ஆகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என நான் நினைக்கின்றேன். குறுகிய நேரம் தரப்பட்டிருப்பதனால் சுருக்கமாகவே நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பிரதம அதிதி அவர்கள் ஒரு ஆகப்பெரிய கைங்கரியத்தை செய்திருக்கிறார். உலகத்தை நாங்கள் பார்க்கின்றோம், செல்வம் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். நிறைய மனிதர்களுக்கு வரலாற்றிலே செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே 2 விடயத்தை பார்க்கிறோம். சில செல்வந்தர்களுடைய செல்வம் பூமிக்கு மேலே உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில செல்வந்தருடைய செல்வம் பூமிக்கு கீழே புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதிலே ஆக பிரதானமான ஒரு செல்வன், உலகத்திலே வாழ்ந்த ஒரு செல்வன் காரூன். அவனை விட ஒரு செல்வந்தன் இதற்கு பின்னால் உலகத்தில் உருவாக போவதில்லை. இறைவனே சொல்லக்கூடிய செல்வம். அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்கவில்லை, அவன் சார்ந்த சமூகத்துக்கு பயனளிக்கவில்லை, இன்று வரையிலே புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிலருடைய செல்வம் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே மிக பிரதானமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்றவர்களுடைய அவர்கள் அந்த செல்வத்தின் மீது செய்த தியாகம் அது இந்த பூமிக்கு மேலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பட்டியலிலே எங்களுடைய பிரதம அதிதி இன்று சேர்ந்திருக்கிறார். இந்த பூமிக்கு மேலே இந்த பாடசாலை இருக்கும் காலமெல்லாம், இந்த வாசிய சாலை
இருக்கும் காலமெல்லாம் அவர் விதைத்த அந்த செல்வம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே செல்வம் என்பது நாங்கள் உழைத்த செல்வம் அல்ல, இறைவனால் கொடுக்கப்பட்ட செல்வம். உழைத்த செல்வமாக இருந்தால் நான் விரும்பிய விதத்தில் அதை பயன்படுத்தலாம். கொடுக்கப்பட்ட செல்வமாக இருந்தால் கொடுத்தவன் சொல்லும் வழியே செலவழிக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தொழிலாளர் இம்தியாஸ் காதர் அவர்கள் இறைவன் சொல்லுகின்ற கல்விக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு கைங்கரியத்தை இந்த பூமியிலே செய்திருக்கிறார்கள். இந்த பூமி இருக்கும் வரையிலே அது அவர்கள் வாழ்வார்கள். இந்த வாசசாலையில் இருந்து யாரெல்லாம் பிரயோஜனப்படுகிறார்களோ அதுவரையும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்ற அந்த நற்செய்தியோடு அன்பான ஒரு வேண்டுகோளை நான் அவரிடம் விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அழகான கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக சில நல்ல புத்தகங்களால் அந்த வாசசாலையை நிறைத்து கொடுக்க வேண்டும் என நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு புத்தக தொகுதியை பெற்று இந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அதை முழுமைப்படுத்தி அவர் செல்ல வேண்டும் என்ற அந்த அன்பான வேண்டுகோளை விடுத்து இந்த கைங்கரியத்தை செய்த அந்த தொழில் அதிபர் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும், அவரெல்லாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் என நான் பிரார்த்திப்பதோடு அன்பார்ந்த மாணவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த கைங்கரியத்தை இந்த உதவிக்கு நாங்கள் செய்கின்ற கைமாறு அவர்களை போன்ற சமூகத்தை நேசிக்கின்ற நல்ல ஆளுமைகளாக நல்ல சமூக உணர்வு மிக்கவர்களாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும், உருவாக்கி காட்ட வேண்டும். அதற்கு ஆசிரியர்களும் மாணவருடைய பெற்றார்கள் உதவியாக இருங்கள். இதை ஒரு முன்மாதிரியாக வைத்து இந்த பாடசாலையை ஒரு பிரகாசமிக்க ஒரு பாடசாலையாக, இந்த சொசைட்டியை ஒரு பிரகாசமுள்ள சமூகமாக மாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும், ரஹ்மத் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்து சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த உருக்கமானவும் காத்திரமான சில வார்த்தைகளை மாணவர்களுக்கும் எமது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எடுத்து சொல்ல எமது விசேட அதிதி கௌரவ எம்.எஸ்.எம். ராசிக் சார் அவர்கள், உதவி கல்வி பணிப்பாளர் கோட்டமலை அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு சான்றிதழ்களும் பாராட்டும் கௌரவம் எமது விசேட அதிதி கையினால் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அதனை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அன்புடன் வழங்கி அழைப்பது கடந்த முறை இடம்பெற்ற 75 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி இடம்பெற்ற பவள விழா கொண்டாட்டத்தை போது வெற்றியூற்றிய அந்த மாணவ செல்வங்கள் கசீதா NF சஹீனா என்ற அந்த மாணவி என்று நினைக்கின்றோம். கசீதாவில் வெற்றியூற்றிய அந்த மாணவி எமது விசேட அதிதி கௌரவ M.S.M. ராசிக் சார் அவர்களின் கையினால் அந்த சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று மற்றொரு கௌரவம் 100 மீட்டர் ஓட்ட போட்டி 12 வயதுக்கு உட்பட்ட பி பிரிவில் முதல் இடத்தினை பெற்றுக் கொண்ட M.H.M. ஆசிம் என்ற மாணவரை அன்புடன் வழிகாட்டுகின்றோம். தனக்கான அந்த நினைவு சின்னத்திலேயும் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று இரண்டாம் இடம் M.Z.M. ஜெயின் என்ற மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று மூன்றாம் இடம் M.D. ஹாரி என்ற மாணவரையும் அன்புடன் வழங்கி அழைக்கின்றோம். அடுத்து மற்றொரு கௌரவம் லெமன் அண்ட் ஸ்பூன் அண்டர் 40 அந்த நிகழ்வு பிரிவில் வெற்றியீட்டிய முதல் இடத்தை ஈட்டிய அந்த மாணவன் எமது பிரதம அதிதி அவர்களுக்கும் எமது வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் எம்மை அறிவூட்டி போதித்த கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இப்பாடசாலைக்கு அயராது உழைக்கும் பவள விழா குழு அங்கத்தவர்களுக்கும் STEC சங்க உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைத்து நல விரும்பிகளுக்கும் என் அன்பின் சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவும் சாத்தியமில்லை என்று நினைவு கூர்ந்தவராக உரையை தொடர்கிறேன். என்னை இவ்விடத்திற்கு உயர்த்துவதில் பாடுபட்ட அன்பு மிகுந்த உள்ளங்களுக்கு நன்றி கூற இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். தாம் நிழலாய் நின்று என்னை ஒளியாய் வளர்த்த அன்பின் பெற்றோருக்கு நன்றி செலுத்த பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன். எனது வாழ்க்கையில் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அயராது பாடுபட்டு எதையுமே எதிர்பார்க்காது அனைத்தையுமே வழங்கி வழிகாட்டிய ஒளி தீவிரமான திறந்திரவரே எனது தாய். இப்பயணத்தில் ஒரு பகுதியாக அன்றி அத்திவாரமே அவர்கள் தான் எனலாம். ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலும் நிச்சயம் அவர்களின் எல்லையில்லா தியாகங்களும் அளவில்லா துவாக்களும் தான் காரணம். அவைதான் என்னை இந்த இடத்திற்கும் கொண்டு வந்துள்ளது. அடுத்ததாக எனது கல்லூரியின் அதிபரான மதிப்பிற்குரிய அஷேக் ஹம்சி சார் அவர்களை இவ்விடத்தில் நன்றியுடன் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் ஒரு சிறந்த அதிபர் மட்டுமன்றி சொல்லாலும் செயலாலும் எமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க தலைவராகவும் செயல்பட்டார். அத்துடன் எம்மை ஒழுக்கமுள்ள பண்புள்ள மாணவர்களாக உருவாக்குவதில் அவர் பாடுபட்ட ஒரு மாமனிதராகவே அவரை கூற முடியும். நான் பள்ளியில் முதலில் காலடி எடுத்து வைத்தது முதல் ஆரம்ப பிரிவு வரை என்னை அன்புடன் அரவணைத்து வழிகாட்டிய ஆசிரியர்களான திருமதி பதுல்நிசா ஆசிரியை, திருமதி ரிஸ்னா ஆசிரியை, திருமதி ஜெயரத்னா ஆசிரியை, திருமதி நஸ்மியா ஆசிரியை, திருமதி நிஷ்பா ஆசிரியை ஆகியவர்களை நன்றியுடன் நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் இடைநிலை பிரிவு ஆசிரியர்களான திருமதி ஹிமன்சி ஆசிரியை, திருமதி ஷிஹானி ஆசிரியை, திருமதி ரசானா ஆசிரியை ஆகியவர்களையும் நன்றியுடன் நினைவு கூற பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக தரம் 9 முதல் 11 வரை வகுப்பாசிரியராகவும் விஞ்ஞான மற்றும் சுகாதார பாட ஆசிரியராகவும் பணியாற்றிய திருமதி ரிஹானா ஆசிரியை நன்றியுடன் நினைவு கூறுவது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே வார்த்தையில் அவரை பற்றி கூற வேண்டுமாயின் பாடசாலையில் எமக்கு ஒரு தாய் என்றே கூறலாம். பாடசாலை வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ நாம் முதலில் நாடுவது அவரைதான். புத்தக கல்வி மட்டுமன்றி ஒழுக்கம் பண்பாடு போன்ற வாழ்க்கை பாடங்களையும் இணைந்தே கற்பித்த உத்தம ஆசானவர். தவறுகள் செய்தால் கனிவாக கண்டிப்பது முதல் நம்பிக்கை இழந்திருக்கும் தருணங்களில் ஊக்குவிப்பது வரை இவரது ஒத்துழைப்புகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. உங்கள் ஈரக வாழ்க்கையும் சிறப்புற அமைய வேண்டும் என பிரார்த்தித்தவளாக உரையை தொடர்கிறேன். அடுத்ததாக இப்பெருமேற்றின் முக்கிய பங்காளிகளான சாதாரண தரகால ஆசிரியர்களான திரு அன்சார் ஆசிரியர், திருமதி தஸ்லிமுன்னிசா ஆசிரியை, திருமதி ஜஹ்ரா ஆசிரியை, திருமதி ஃபெரோசா ஆசிரியை, திருமதி ஃபாத்திமா ஆசிரியை, திருமதி ஃபர்ஹானா ஆசிரியை, திருமதி ஜில்மியா ஆசிரியை, திருமதி ருசைனி ஆசிரியை, திருமதி ரிகாசா ஆசிரியை, திருமதி ஷர்மிளா ஆசிரியை, திருமதி டில்ரக்ஷி ஆசிரியை, திருமதி நலீஃப் ஆசிரியர், திருமதி அஸ்மியா ஆசிரியை, திருமதி ரிஸ்வினா ஆசிரியை ஆகியவர்களையும் எனது வகுப்பு சார்பாக நன்றியுடன் நினைவு கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பாடசாலை வாழ்க்கையை மறக்க முடியாத பசுமையான நினைவுகளுடன் பொற்காலமாக மாற்றி அமைத்த அன்பின் நன்றிகளையும் இவ்விடத்தில் நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பாடசாலையில் சிரேஷ்ட மாணவர் தலைவியாக கடமையாற்றியில் அறிந்தோ அறியாமலோ உங்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு அன்பின் சகோதர சகோதரிகளை பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். அனைத்து அரசு பாடசாலைகளிலும் ஒரே பாடத்திட்டம் மற்றும் ஒரே தரம் வாய்ந்த ஆசிரியர்களே நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகையால் ஒரு பாடசாலையின் உயர்ச்சியும் வீழ்ச்சியும் மாணவர்களின் முயற்சியிலேயே பெரிதும் தங்கியுள்ளது. இதனை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட்டால் நிச்சயம் நமது பாடசாலையை மென்மேலும் முன்னேற்ற முடியும். இறுதியாக உயர்தரத்திலும் சிறந்த பெறுபேறுகளை பெற்று சமூகத்திற்கு பயனுள்ள பிரஜையாக திகழ வேண்டும் என
இன்றைய விழாவின் கதாநாயகி 2023 வரலாற்று சாதனை படைத்த அந்த மாணவி MNF நிபா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டோம். அடுத்து கடந்த முறை 2023-24 காலப்பகுதிகளில் சாகோதர சாகாந்தர பரீட்சை தோற்றி சிறந்த அடைவுகளை பெற்ற எமது குழுப்படையின் ஆளுமைகள் கௌரவிப்பு நிகழ்வு. இந்நிகழ்வை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புடன் மேடை கலைப்பது இன்றைய பிரதம அதிதி திரைப்படத்தில் அதிபர் கௌரவ அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். எமது அந்த மாணவ செல்வங்களை வாழ்த்தி கௌரவிப்பினை வழங்கி வைப்பதற்காக இவ்வளவினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அன்புடன் மேடை கலைப்பது கடந்த முறை 2023 காப்போதர சாதனை பரீட்சைக்கு தோற்றி பாடசாலை வரலாற்றில் முதன்முறையாக 9 பாடங்களிலும் ஏற்றுத்தீரை பெற்று வரலாற்று சாதனை படைத்த அந்த மாணவி MNF நிபா என்ற மாணவியை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே உங்கள் அனைவரும் கரகோஷம் அவர்களுடைய எதிர்காலம் வாசிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அந்த மாணவி MNF நிபா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமது இன்றைய பிரதம அதிதி அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் சார் அவர்கள் கையிலான அந்த நிறைய சிறப்பையும் சான்றிதழ்களையும் அதே போன்று பரிசுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று அன்புடன் நாங்கள் முறைக்கு எமது கல்லூரியின் அதிபர் முதல்வர் அஷே ஹாசிஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் இதனோடு இணைந்து கொள்வதற்காக. அடுத்து மற்றொரு சாதனையாளர் 2023 காப்போதர சாதனை பரீட்சையை தோற்றி சிறந்த பெருமை பெற்று பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீர்த்தியை ஏற்படுத்திக் கொடுப்பார் மாணவி திக்ரியா அவர்களை அவர்களை வாழ்த்தி அவருடைய எதிர்காலம் பிரகாசிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நிலைகளை வேண்டுகிறோம். பாடசாலையில் அதி உயர்வான சித்திகளை பெற்று பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் கீர்த்தியை ஏற்படுத்திக் கொடுத்த அந்த மாணவி MNF ஹனா என்ற மாணவியை அன்புடன் வரவேற்கிறோம். எமது பிரதம அதிதியின் கையினால் தனது சான்றிதழ்களையும் நினைவு சின்னத்திலையும் பரிசு பொருளையும் பெற்றுக் கொள்வதற்காக கடந்த முறை 2024 காப்போதர சாதனை பரீட்சையை தோற்றி பாடசாலைக்கு பெருமையை ஏற்றி தந்த அந்த மற்றொரு மாணவி கௌரவிக்கப்படுகிறார்கள். ZM ஃபாரா என்ற மாணவியை அழைக்கின்றோம். அந்த மாணவிக்கு எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் புகார நிலைகளை விரும்பி கொண்டு எங்கே எனது பிரதம அதிதி கௌரவ அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்கள் கையினால் அந்த நினைவு சின்னத்தினையும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்வதற்காக அடுத்து கடந்த முறை 2023 வரலாற்று சாதனை படைத்து 9 பாடங்களிலும் 9A என்கின்ற அந்த அதி உயர்வான சித்தியை பெற்று பாடசாலை வரலாற்று சாதனை படைத்த இன்றைய
விழாவின் காலநாயகி MNF நிஃபா என்ற மாணவி அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பண வவுச்சர் எமது பவள விழா குழு உறுப்பினர்களினால் அன்பளிப்பு செய்யப்படுகின்றது. இதனையும் இன்றைய விழாவின் பிரதம அதிதி பிரபல தொழிலதிபர் கௌரவ இம்தியாஸ் காரஸ் அவர்களினால் வழங்கி வைக்கப்படுகின்றது. 50,000 ரூபாய் பெறுமதியான பணப்பொதி தற்பொழுது அந்த வரலாற்று சாதனை படைத்த அந்த மாணவி MNF நிஃபா என்ற மாணவிக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. இங்கே உங்களது கரகோஷம் இது பவள விழா குழு சார்பாக பவள விழா குழு உறுப்பினர்களினால் நன்கொடையாகவும் அன்பளிப்பாகவும் அந்த மாணவிக்காக வழங்கி வைக்கப்படுகின்றது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்திகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அந்த பவள விழா குழு உறுப்பினர்களுக்கு இவ்விடத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு இருளகிலும் வெற்றியையும் சாதனையும் அதே போன்று ஆய்வையும் நீடிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த நிலைகளையும் இவ்விடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து 2023 காப்போத்தர சாதாரண தர பரீட்சையை தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்ற அந்த மாணவ செல்வங்களை வாழ்த்தி பாராட்டுகின்ற நிகழ்வு. அந்த வாழ்த்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் முதலில் அழைப்பது MIF ஹிஃப்லா என்ற மாணவி என்பதை அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று கடந்த முறை 2023 காப்போத்தர சாதாரண பரீட்சையை தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்ற மற்றொரு மாணவி MMF ஜீனியா என்ற மாணவி என்பதை அழைக்கின்றோம். தனக்கான பரிசுகளையும் சான்றுகளையும் எமது பிரதம அதிதியின் கையினால் பெற்றுக் கொள்வதற்காக அடுத்து மற்றொரு கௌரவம் 2023 காப்போத்தர சாதாரண தர பரீட்சையை தோற்றி சிறந்த அடைவுகளை ஈட்டிய மற்றொரு மாணவி MIF ஹனா என்ற மாணவி என்பதை அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அடுத்து மற்றொரு கௌரவம் 2023 காப்போத்தர சாதாரண பரீட்சையை தோற்றி சிறந்த அடைவை ஈட்டிய MNF சாரா என்ற மாணவி என்பதை அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அடுத்து மற்றொரு கௌரவம் 2023 காப்போத்தர சாதாரண தர பரீட்சையை தோற்றி சிறந்த அடைவை ஈட்டிய அந்த மாணவி MF ருஸ்கா என்ற மாணவி என்பதை அழைக்கின்றோம். அதே போன்று மற்றொரு கௌரவம் THF ஜைனப் என்ற மாணவி அன்புடன் அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் அதே போன்று சான்றுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று மற்றொரு கௌரவம் MR ஃபஹ்மா என்ற மாணவி அன்புடன் அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றுகளையும் எமது பிரதம அதிதியின் கையினால் பெற்றுக் கொள்வதற்காக அடுத்து மற்றொரு கௌரவம் 2023 காப்போத்தர சாதாரண தர பரீட்சையை தோற்றி சிறந்த அடைவினை பெற்று ஈட்டிய அந்த மாணவி MS சஹ்லா என்ற மாணவி என்பதை அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் அதே போன்று சான்றுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று மற்றொரு கௌரவம் MRF ஆயிஷா என்ற மாணவி என்பதை அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று மற்றொரு கௌரவம் 2023 காப்போத்தர சாதாரண தர பரீட்சையை தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்ற ஒரு மாணவன் MJM நாசிக் என்ற மாணவனை அன்புடன் அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றுகளையும் கௌரவ எமது பிரதம அதிதி அவர்களின் கையினால் பெற்றுக் கொள்வதற்காக அதே போன்று மற்றொரு கௌரவம் MSF ரக்ஷா என்ற மாணவி அன்புடன் அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றுகளையும் பெற்றுக் கொள்வதற்காக
MSF Raksha. அடுத்து மற்றொரு கௌரவம் SHM சம்ராஸ் என்ற அந்த மாணவனை அன்புடன் அழைக்கின்றோம். 2023 காப்போதர சாதாரண தர பரீட்சைக்கு தோன்றி சிறந்த பெறுவர்களையும் ஈட்டி தந்த அந்த மாணவனுக்கான கௌரவிப்போம். அடுத்து மற்றொரு கௌரவம் MN சல்மா என்ற அந்த மாணவியை அன்புடன் அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்து மற்றொரு கௌரவம் AMF மரியம் என்ற மாணவியை அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்வதற்காக. அதே போன்று மற்றொரு கௌரவம் MAF அஃப்ரினா என்ற மாணவியை அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்வதற்காக. அந்த சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி வைத்த எமது பிரதம அதிதி தொழிலதிபர் கௌரவ அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அதே போன்று அவரோடு இணைந்து கொண்ட எமது கல்லூரி முதல்வர் அந்த கிராமிய நடனத்தை வழங்கி வைத்த தரம் 6-7 சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து 2024 காப்போதர சாதாரண தர பரீட்சையை தோற்றி சிறந்த அடைவுகளை பெற்ற அந்த மாணவர்கள் அதி விசேட சித்திகளை பெற்று முதல் தரத்தில் சித்தியை அந்த மாணவி ZM ஃபாரா அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம். எமது ஏனைய மாணவர்களுக்கான ஒரு உரையினை வழங்கி வைப்பதற்காக.
பற்றி சிந்திப்பது. இவற்றை மிக